இந்த வாரத்துக்குரிய உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன வருது? ஸோ ஃபஸ்ட் 5 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த கார்ட் பார்க்கணுன்னு தோணுதோ, எந்த செட் ஆஃப் கார்ட் பார்க்கணுன்னு தோணுதோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு. 6 of Pentacles and 5 of Swords. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட் என்ன காமிக்குது அப்படின்னா, மேபி உங்களுக்கு வந்து அட்ரஸன் உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்கலாங்க. இல்லை மணிக்காக நீங்கள் வந்து ஒரு உழைச்சிட்டு இருக்கலாம், எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, காம்படிஷன் தெரியுது. நிறைய அங்கே வந்து ஒரு எஃபர்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு இருக்கிற டேலண்டெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு. இங்கே மேபி இது ஒழிச்சு வச்சுருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே யூனிவர்ஸ் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மணி வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சர்டன் திங்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து உயர்த்திக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையில் இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு எஃபர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டாக உங்களுடைய இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஃபீல்டு எதுவாக இருக்கட்டும், அங்கே காம்படிஷன் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும், இல்லை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்குரிய ஒரு எஃபர்ட் கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, செகண்ட் மெசேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்கன்னா அது உங்களுக்குரிய மெசேஜ். ஹேங்க்டு மேன் அண்ட் டெம்பரன்ஸ். ஓகே, ஸோ இந்த கார்ட் பார்க்கும்போது நீங்கள் செகண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் வேணும் லைஃப்பில். ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் தெரியுது, மனசளவில் பெருசாக தெரியுது. உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியலை. அது வந்து ஒரு பாஸ்ட் பெயினாக இருக்கலாம், இல்லை மணி வைஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏதோ வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்குது. சர்டன் திங்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து நடக்காமல் இருக்குது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். ஓகே, ஸோ பேலன்ஸ் கொண்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டெம்பரன்ஸாக ஆயிருங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தீபம் ஏற்றுங்க, பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக அது வந்து சால்வ் ஆகும். பட் இப்போ வந்து இந்த ப்ரெசன்ட் டைமில் வந்து நீங்கள் இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வாங்க, சம் பேலன்ஸ் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ தேர்ட் நீங்கள் இந்த மெசேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்குரிய மெசேஜ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 9 of Wands வந்திருக்கு. ஓகே, இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்குரிய ரீடிங், இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு வந்து குறிய ரீடிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த நீங்கள் உங்களுடைய விருப்பமான விஷயம், இல்லை சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் கிடைக்கும்போது முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னாடி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கேட்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நாலா பக்கமும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும் ஆனால் ஆசைப்படுறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து முடிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து ஒரு டைம் தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு, இல்லை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அதுக்கு வந்து ஒரு தடை அங்கே இருக்குது, ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்குது, இல்லை அதை சால்வ் பண்ணால் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வருது. ஸோ இதே சமயம் இங்கே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பர்சனுக்கு இல்லை அந்த பர்சனுக்கு இருக்குன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய தேர்ட் மெசேஜ். ஸோ இங்கே வந்து உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மெயினாக. ஏன்னா இங்கே வந்து உங்களையும் இங்கே வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து சில விஷயங்கள் இப்போதைக்கு நடக்கலை அப்படின்னா உங்கள் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு டைம் வரும், இல்லை வந்து அதை கடந்து வருவீங்க. இப்போதைக்கு நீங்கள் உங்களை வந்து கேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோர்த் மெசேஜ் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். 5 of Pentacles அண்டு
ஓகே, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இழந்த பாஸ்ட்டை தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து மெயினாக மணி வைஸ், சிலருக்கு வந்து மனசளவில் ஒரு ஸ்ட்ரென்த்தின் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இதுக்கு வந்து நான் கார்டு எடுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து 2 கார்டில் எனக்கு வந்து சொல்யூஷன் தெரியலை. உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் பழைய விஷயங்கள் நினச்சி வருத்தப்படுறீங்க. லாஸ்ட்டான விஷயங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்காம போன விஷயங்கள் நினச்சி தான் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஃப்யூச்சர் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கிதுங்க. ஓகே, இது வந்து சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு மணி வைஸில், சிலருக்கு வந்து ஃபேமிலி சைடில் காம்படிஷன், ஃபேமிலி க்ரோத்தில் வந்து ஒரு பொறாமை பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். உங்களை வந்து வாழ விடாமல் தடுக்கிறாங்க, வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு செக் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் தைரியமாக இருங்க, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸாக இருங்க. ஸோ உங்களுக்கு தேவை ஏன்னா உங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களை தேவைப்படும் போது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு உங்களால் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகிருக்கும். பட் நீங்கள் ஹெல்ப்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு வந்து தேவைப்படும் போது அவங்க வந்து விலகி போயிருப்பாங்க. அவங்களோட புத்தி, அவங்களோட ஃபேஸை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த டைமில். ஸோ அதனால் நீங்கள் வந்து அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜ் நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இல்லை சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, யாரும் வேணாம்ப்பா, நான் தனியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு வந்து தெரியும், இருக்கிறதுக்கு தெரியும், எப்படி இருக்கணும்னு தெரியும், ஸோ இவங்களெல்லாம் மதிக்கக்கூட தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து வருது. கொஞ்சம் இன்செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஐயோ, என்ன பண்ணுறது, எல்லாருமே வந்து இந்த மாதிரி எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களே, என்னை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. பட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போதைக்கு இருங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து உங்களை நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் துணையாக இருக்குது. நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து ஒரு சேஸ் பண்ணுறதோ, இல்லை அவங்களுடைய அட்டென்ஷன் நீங்கள் கேட்குறதோ, இல்லை அவங்களுடைய கேரிங் நீங்களுக்காக வெயிட் பண்ணுறதோ, உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கல. உங்களை வந்து நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் உங்களை வந்து கீழே தான் தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனர்ஜி கிடைக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் விலகி வர்றது பெட்ரு. அதே மாதிரி நீங்கள் தனியாக இருக்கிறது பெட்ரு. நீங்கள் தனியாகவே இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, நெகட்டிவ் இல்லை. ஆனால் சேர்ந்துருக்கும்போது அவ்வளோ உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க, வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய டைம். இப்போ துணையாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் இருக்காங்க. தைரியமாக இருங்க, கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் யாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய ஒரு ஸ்டேஜும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஃப்யூச்சரில், எப்படி இவங்கெல்லாம் மாறுறாங்க அப்படின்னு. நான் உங்களுடைய ஸ்டேஜ் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நீங்கள் மாறல, அவங்க தான் மாறியிருக்காங்க. ஓகே ஓகே 5th மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, 5th மெசேஜ் என்ன? 10 ஆஃப் வாண்ட்ஸ், மேஜிஷியன். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து என்ன மெசேஜ் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான மெசேஜ். இந்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க, ஸோ இனிமேல் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மேஜிஷியனாக நீங்கள் வந்து முடிவு எடுக்க போகிறீங்க. லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வைஸில், உங்கள் ஃபேமிலியில், உங்களுடைய பொருளாதாரத்தில், எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாத விஷயமே இல்லை. நிறைய பெயின் பார்த்துட்டீங்க, நிறைய ஒரு ட்ரூ ஃபேஸஸ் பார்த்துட்டீங்க. எப்படி அவங்கெல்லாம் பிஹேவ் பண்ணாங்க, எப்படி அவங்க வந்து சேஞ்ச் ஆனாங்க, அவங்க எப்படி அவங்க உங்களை நடத்தினாங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இது வந்து உங்களோட டர்ன். நீங்கள் வந்து அவங்கள வந்து காமிக்க போகிறீங்க. உங்களுடைய ஒரு ஸ்டேஜ் என்ன, உங்களுடைய வேல்யூ என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களால் என்ன பண்ண முடியும். அவங்க அப்படி தான் நினச்சி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க. லைக் மேஜிஷியன். இதில் வந்து நாலேஜ் வைஸ், உங்கள் படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய ஒரு பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்காது. ஸோ இனிமேல் நீங்கள் உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க, உங்களை கேர் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த மெசேஜ். ஸோ ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் ரொம்ப நல்ல ரீடிங் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க.
ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.